ஆவிக்குள்ளாகிறதையே நாம் அதிகமாய் விரும்ப வேண்டும். ஒரு அளவில் சொல்லுங்களேன், ஆவிக்குள்ளாகிறதையே அதிகமாய் விரும்ப வேண்டும். நம்ம ஆவிக்குள்ளானவர்களாய் மாறினா அப்போ நமக்கு உலக பிரகாரமானது தேவையில்லைன்னா கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆவிக்குள்ளாவதை நாம் எதிர்பார்த்து மாறும்போது, சரிங்களா, அப்போது என்ன ஆகும்னா கர்த்தர் எதிர்பார்த்ததை தருவார். அப்போஸ்தலர்கள் எல்லாவற்றையும் எங்கே வச்சுருந்தாங்கன்னா காலுக்கு கீழே வச்சுருந்தாங்க. உலகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் எங்கே வச்சுருந்தாங்க? காலுக்கு கீழாக வைத்திருந்தாங்க. அவங்க எங்கே வைக்கல? தலைக்கு மேலாக வைக்கல. ஏன் அப்படின்னா இது இந்த பூமியோட உலகத்தோடு அழிஞ்சு போகும். ஆண்டவர் வரும்போது ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. இதுதான் ஆவியின் சிந்தை, இதுதான் நமக்கு விசுவாசம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? வரப்போகிறார். அதுக்கு நான் எப்பொழுது என்ன செய்யணும்? ஆயத்தமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இந்த பூமிக்கு வேண்டியதை கர்த்தர் நிச்சயம் நமக்கு என்ன செய்வாருங்க? தந்துருவார்.